வணக்கம். அரசியல்னா என்ன? வெறும் தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும்தானா? இல்ல. மக்கள் நம்ம மேல வைக்கிற நம்பிக்கைய ஒவ்வொரு நாளும் காப்பாத்துறது தான் உண்மையான அரசியல். டேட்டாங்கிறது வெறும் ஓட்டுக்களை என்ற ஒரு கருவி இல்ல. அது மக்களின் தேவைகளை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிறப்பான ஆட்சியை வடிவமைக்கிற ஒரு வரைபடம். வாங்க, மதுரை மத்திய தொகுதியை வச்சு அந்த வரைபடத்தை இப்ப நாம விரிவா பார்க்கலாம். நம்மளோட ஆய்வுக்களம் சரித்திரம் முறங்குற மதுரை மாநகரத்தோட இதயம் சட்டமன்ற தொகுதி எண் 193 மதுரை மையம். இது வெறும் ஒரு தேர்தல் தொகுதி கிடையாதுங்க. பல லட்சம் மக்களோட கனவுகளும் அவங்களோட அன்றாட போராட்டங்களும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு உயிர்நாடி. இங்க மக்களோட குரல் உண்மையில என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா கேட்போம். நம்மளோட இந்த ஆய்வு ஒரு 5 கட்டமா பயணிக்க போகுது. முதல்ல கள யதார்த்தம், அதாவது இந்த மண்ணோட மக்களோட உண்மையான நிலைமை என்ன. ரெண்டாவதா மக்கள் கொடுத்த தீர்ப்பு, போன தேர்தல்கள்ல பதிவான வாக்குகள் நமக்கு என்ன செய்தி சொல்லுது. மூணாவதா வாக்காளர் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எதன் மேல கட்டப்படுது, எங்க உடையுது. நாலாவதா ஆட்சிக்கான ஒரு வரைபடம், செயல்படுத்தக்கூடிய தீர்வுகள் என்னென்ன. கடைசியா வெற்றிக்கான பாதை. இந்த டேட்டாவை வச்சு முன்னாடி போறதுக்கு என்ன வழி? சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். கள யதார்த்தம். பாருங்க, ஒரு நல்ல விவசாயி விதைய விதைக்கிறதுக்கு முன்னாடி மண்ணோட தன்னைய அறிஞ்சுப்பான் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னா அந்த தொகுதியோட நிலத்தையும் நீரையும் முக்கியமா மக்களோட மனநிலையையும் நாம முழுசா புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். மதுரை மையம் கிட்டத்தட்ட 77% நகர்ப்புற மக்களை கொண்ட ஒரு தொகுதி. பல சமூகங்கள் இங்க ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துட்டு வராங்க. வெளியிருந்து பார்க்கும்போது இது ஒரு நவீன நகரத்தோட துடிப்பான முகமா தெரியலாம். ஆனா அந்த வேகமான நகர வாழ்க்கைக்கு அடியில மக்களோட அன்றாட போராட்டங்களுக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு சேவைகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய உராய்வு இருக்கு. இதுதான் இங்க இருக்கிற மைய பிரச்சனையே. அந்த உராய்வோட மிக ஆழமான புள்ளி தண்ணீர். மதுரை மாநகராட்சியில ஒரு நாளைக்கு தண்ணீர் பற்றாக்குறை 75 மில்லியன் லிட்டர். இந்த எண் ஏதோ ஒரு ரிப்போர்ட்ல வர புள்ளி விவரம் இல்லங்க. இது ஒரு தாய் கையில வச்சிருக்கிற காலி குடத்தோட கனம். பல குடும்பங்களுக்கு 3 நாள் 5 நாள் ஏன் 10 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணீர் வருது. அடிப்படை தேவையான தண்ணீருக்கே தினமும் போராட வேண்டிய நிலைமை இருக்கும்போது மத்த வாக்குறுதிகள் எல்லாம் எப்படி அவங்களுக்கு அர்த்தமுள்ளதா இருக்கும்? தண்ணி பிரச்சனை ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இந்த குண்டும் குழியமான சாலைகள். இதுவும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. மோசமான சாலைங்கிறது வண்டிய பழுதாக்கி நேரத்தை வீணடிக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத வரி மாதிரி. அது மக்களோட பொறுமையையும் இந்த சிஸ்டம் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடுது. அடுத்து, இந்த தொகுதியோட எதிர்காலமான இளைஞர்கள், அவங்களோட வேலைவாய்ப்பு, கல்வி பத்தின கனவுகள் என்னவா இருக்கு. நீட் மாதிரியான தேர்வுகள் அவங்க மனசுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த தொகுதியில வேலையின்மை விகிதம் என்னன்னு கேட்டா அதுக்கான துல்லியமான டேட்டா யார்கிட்டயும் இல்ல. ஒரு விஷயத்த பத்தின டேட்டாவே இல்லைங்கிறது அந்த விஷயம் கவனிக்கப்படலைங்கிறதுக்கான முதல் அறிகுறி. இப்ப வாங்க 2வது பகுதிக்கு போகலாம். தெருக்கள்ல கேக்குற இந்த அதிருப்தி குரல்கள் எல்லாம் ஓட்டு மெஷின்ல எப்படி பதிவாகுது? மக்கள் கொடுத்த தீர்ப்போட உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்ப நாம ஆராய்வோம். இங்கே முதல் சிக்னலை பாருங்க. 2016 சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி வித்தியாசம் வெறும் 5400 ஓட்டு தான். ரொம்ப கடுமையான போட்டி. ஆனா 2021ல என்னாச்சு? அதே வித்தியாசம் 34,000 வாக்குகளை அதிகரிக்குது. இது சாதாரண வெற்றி இல்ல, இது ஒரு மிகப்பெரிய அரசியல் அலை. திமுகவோட வாக்கு வங்கி ரொம்ப வலுப்பெற்று அதிமுகவோட வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு. இந்த மாற்றம் ஏன் நடந்துச்சு? 2வது சிக்னல் லோக்சபா தேர்தல் முடிவுகள்ல இருக்கு. ஆளும் கூட்டணி கட்சி தன்னோட 44% வாக்குகளை அப்படியே தக்க வச்சுக்குது. ஆனா எதிர்க்கட்சி வரிசையில ஒரு முக்கியமான மாற்றம் நடந்திருக்கு. அதிமுகவோட வாக்குகள் சிதறி பாஜக 2வது இடத்துக்கு முன்னேறுது. இது தொகுதியோட எதிர்க்கட்சி அரசியல் களம் மறுசீரமைக்கப்படுறத ரொம்ப தெளிவா காட்டுது. 3வது சிக்னல் ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கையில மறைஞ்சிருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தல்ல வாக்குப்பதிவு சதவிகிதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது ஒரு சிலர் ஓட்டு போட வரல. அரசியல்ல மௌனமும் ஒரு விதமான செய்திதாங்க. அவங்க யாரு, ஏன் அவங்க ஓட்டு போட வரல? அவங்களோட மௌனம் ஒரு எச்சரிக்கை மணியா கூட இருக்கலாம். தேர்தல் முடிவுகள்ங்கிறது தனிப்பட்ட தலைவர்களோட வெற்றி தோல்வி மட்டுமில்ல, அது அரசாங்க அமைப்புகள் மேலையும் அது மக்களுக்கு சேவை செய்யற விதம் மேலையும் மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையோட ஒரு பிரதிபலிப்பு. இப்போ அந்த நம்பிக்கையோட உடற்கூறுகளை நாம ஆராய்வோம். இங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் மாநிலத்தோட நிதி அமைச்சரா இருக்கிற ஒரு செல்வாக்குமிக்க தலைவர், வலுவான கட்சி கட்டமைப்புன்னு பலம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் தண்ணீர் லாரிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண குடிமகன். மாநில அளவுல இருக்கிற பிம்பத்துக்கும்
தெருமுனையில மக்கள் அனுபவிக்கிற யதார்த்தத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி உருவாகியிருக்கு. இந்த இடைவெளி தான் நம்பிக்கையில விழுகிற முதல் விரிசல். அப்போ இந்த இடைவெளி எப்படி சரி செய்யறது? உரையாடல் மூலமா தான். நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியத்தை உறுதி செய்து, அந்த கண்ணியம்ங்கிறது மக்கள் தங்களோட குறைகளை சுதந்திரமா சொல்றதுலயும் அரசு அதை பொறுப்போட கேட்டு நடவடிக்கை எடுக்கிறதுலயும் தான் இருக்கு. இந்த உரையாடல் சரியா நடனா மட்டும்தான் நம்பிக்கை வளரும். எதிர்க்கட்சிகளோட நிலைய கொஞ்சம் பாருங்க. அதிமுக வாக்குகள் சரிஞ்சாலும் 2021 சட்டமன்ற தேர்தல்ல 34% வாக்குகள் மத்த கட்சிகளுக்கும் சுவேட்சைகளுக்கும் போயிருக்கு. இந்த 34% வாக்காளர்கள் யாரு? அவங்க 2 முக்கிய கட்சிகள் மேலையும் அதிருப்தியில ஒரு புதிய மாற்றத்தை தேடுற மக்கள். இது ஒரு சிஸ்டம் மேல மக்களுக்கு ஏற்பட்ட சோர்வோட தெளிவான அறிகுறி. இந்த சோர்வை நாம நலத்திட்டச் சோர்வுன்னு சொல்லலாம். அதாவது அரசு கொடுக்கிற சில நலத்திட்ட உதவிகள் மக்களோட அன்றாட போராட்டங்களான தண்ணீர் தட்டுப்பாடு, மோசமான சாலைகள் மாதிரியான பிரச்சனைகளை ஈடு செய்ய போதுமானதா இல்ல. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? இலவசங்களை விட நிலையான வளர்ச்சிய, தரமான உள்கட்டமைப்பை எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட பேச்சு நலத்திட்டங்கள்ல இருந்து நல்வாழ்வை நோக்கி நகர்ந்துடும். இதுதான் அந்த முக்கியமான திருப்பு முனை. சரி, நோயோட தன்மைய நல்லா ஆராய்ஞ்சிட்டோம். இப்போ சிகிச்சைக்கான நேரம். வெறும் வாக்குறுதிகள் இல்ல, செயல்படுத்தக்கூடிய நம்பகமான திட்டங்களை கொண்ட ஒரு தெளிவான வரைபடத்தை இப்ப நாம பார்க்கலாம். இதோ 3 முக்கிய திட்டங்கள். முதல் திட்டம் மக்களோட கண்ணியத்தோட சம்பந்தப்பட்டது. 25 கோடி ரூபாய் முதலீட்டுல 12 மாசத்துல தடையற்ற குடிநீர் விநியோகம். 2வது, இந்த நகரத்தோட பெருமையை மீட்டெடுக்கிறது. 50 கோடி ரூபாய் முதலீட்டுல அடுத்த 9 மாசத்துக்குள்ள 100 கிலோமீட்டர் தரமான சாலைகள். 3வது, இளைஞர்களோட எதிர்காலத்துக்கான முதலீடு. 30 கோடி ரூபாய் செலவுல 18 மாசத்துல ஒரு திறன் மேம்பாட்டு மையம். இதெல்லாம் வெறும் செலவுகள் இல்ல, மக்களோட வாழ்க்கை தரம் மேல செய்யற முதலீடுகள். பெரிய திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லாட்சிங்கிறது சின்ன சின்ன விஷயங்களை நாம காட்டுற அக்கறையிலையும் இருக்கு. தண்ணீர் லாரிகளோட வருகையை முறைப்படுத்துறது, தெருவிளக்குகளை சரி செய்யறது, ரேஷன் கார்டு விண்ணப்பங்களை எளிதாக்குறது, இந்த மாதிரி சின்ன உடனடி நடவடிக்கைகள் அரசு நம்மள கவனிக்குதுங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைய மக்கள்கிட்ட விதைக்கும். இதுதான் நம்பிக்கைய திரும்பவும் கட்டுறதுக்கான முதல் படிகள். வளர்ச்சிங்கிறது எல்லாரையும் உள்ளடக்கியதா இருக்கணும். இது சமூகத்தை பிரிச்சு பாக்குறதில்ல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இது ஒவ்வொரு சமூகத்தோட தனிப்பட்ட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது. விவசாயிகளுக்கு வேளாண் ஆதரவும், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு கல்வியும் வீட்டு வசதியும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும்னு ஒவ்வொரு பிரிவினரோட தேவைகளையும் தனித்தனியா கவனிச்சு நிறைவேற்றுறதா உண்மையான அனைவருக்குமான வளர்ச்சி. இறுதியா நம்ம 5வது பகுதிக்கு வரோம். இந்த தரவுகளும் பகுப்பாய்வுகளும் நமக்கு என்ன வழிய காட்டுது? ஆளுங்கட்சிக்கும் சரி, ஒரு மாற்று சக்திக்கும் சரி, முன்னால இருக்கிற பாதைகள் என்னென்ன? ஆளுங்கட்சிக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் உள்ளூர் பிரச்சனைகளால ஏற்பட்டிருக்கிற மக்களின் அதிருப்தி தான். அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி மாநில அளவில் இருக்கிற அதிகாரத்தை உள்ளூர் அளவுல கண்ணுக்கு தெரியற திட்டங்களா மாத்துறது தான். ஒரு சவால் இருக்க, அந்த 34% மற்றவர்கள் ஓட்டுதான் மிகப்பெரிய வாய்ப்பு. மக்களோட அடிப்படை பிரச்சனைகளுக்காக உண்மையா குரல் கொடுத்து நம்பகமான ஒரு மாற்று திட்டத்தை முன்னாடி வச்சா அவங்க அந்த மக்களோட நம்பிக்கைய பெற முடியும். நாம இங்க பேசின இந்த முழு பகுப்பாய்வும் மக்களின் தரவுகளை அடிப்படையா வச்சதுதான். இந்த தகவல்களை நம்ம ஒரு புனிதமான பொறுப்பா பார்க்கணும். இந்தியாவோட தரவு பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மக்களோட சம்மதத்தோட ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மட்டும்தான் அவங்களோட தரவுகளை பயன்படுத்தணும்னு சொல்லுது. இது வெறும் சட்ட விதிமுறை இல்லைங்க, இது ஒரு தார்மீக கடமை. நிறைவா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். சிறந்த அரசியல் என்பது மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு கலை. ஆனா சிறந்த ஆளுமை என்பது அந்த நம்பிக்கையை நிஜமாக்கி காட்டுற ஒரு பொறியியல். நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai ஐ mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது 08042041602 என்ற எண்ணை அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.